Good morning students. Now going to discuss spectroscopy. நமக்கு ஜெனரலாக ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது ஓகேங்களா. ஒவ்வொரு டிஆர்பியும் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தா நமக்கு மொத்தம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் 5 டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த மைக்ரோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நம்ம என்னன்னு சொல்லணும்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது வந்து நமக்கு 2 கொஸ்டின் பிரச்சனை ஆகும். செகண்ட் ஒன் ஐஆர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. This is also called as vibrational spectroscopy ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன சொன்னோம் rotational spectroscopy, second one vibrational spectroscopy, third one electronic spectroscopy ஓகேங்களா. fourth one Raman spectroscopy also called as visible spectroscopy. Last one resonance spectroscopy. பர்டிகுலராக நம்ம இதில் படிக்கிறது NMR பற்றி தான் படிக்க போகிறோம், நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஓகேங்களா. டோட்டலாக நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. செகண்ட் ஒன் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இட் இஸ் ஆல்சோ கால்ட் as வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. தேர்ட் ஒன் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஃபோர்த் ஒன் Raman spectroscopy. Raman is also called as visible spectroscopy. Last one resonance. One of the good example NMR spectroscopy. இந்த 5 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் ஒவ்வொரு டாபிக் நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட 10 கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆகும். ஒரு சில டிஆர்பியில் 13 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து பார்த்தா மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. டிஸ்கஸ் பண்ணலாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா என்ன நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அடுத்து போகலாம் ஓகேங்களா. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் ஃபார் ஸ்டடி ஆஃப் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணுறோம். அட்டாமிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா என்ன? இட் டீல்ஸ் வித் இன்ட்ராக்ஷன் ஆஃப் electromagnetic radiation with atoms which are commonly in the ground state. lower energy level அப்படினாவே ground state ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆட்டத்துக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் பற்றி படிக்கிறது தான் நமக்கு அட்டாமிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அதே நமக்கு மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா நமக்கு த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுலுக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் தட் இஸ் கால்ட் as மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஓகேங்களா. இந்த மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பர்டிகுலர் நம்ம எதெல்லாம் பற்றி படிப்போம்னா ரொட்டேஷனல், வைப்ரேஷனல், எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் பற்றி தெளிவாக படிப்போம். பர்டிகுலராக டயடாமி மாலிகுல் எடுத்துகிட்டு இது மாதிரி ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல், வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இது மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பர்டிகுலராக நம்ம 3 டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, செகண்ட் ஒன் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, third one electronic spectroscopy. These are all like as the example of molecular spectroscopy ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஓகேங்களா. இந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து நமக்கு டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ், அது இல்லாமல் அந்த மாலிகூல்ஸோட ரொட்டேஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். தேர்டு வந்து பார்த்தோன்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ரிஜிட் டயட்டாமி மாலிகுல். ஒரு டயட்டாமி மாலிகுல் எடுத்துக்கிட்டு அதோட கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம், அதை பற்றி படிப்போம். அதோட ஐசோடோப் எஃபெக்ட், ஒரு டயட்டாமிக் மாலிகுல்ஸோட ஐசோடோபிக் எஃபெக்ட், அதோட இன்டென்சிட்டி வேரியேஷன் பற்றி படிப்போம் ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்க்க போது நான் ரிஜிட் மாலிகூல்ஸ். ஸோ இங்கே நம்ம டயட்டாமிக் மாலிகுல் ரிஜிட் மாலிகூல்ஸ் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம், நான் ரிஜிட் மாலிகூல்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த 6 டாபிக் தான் நம்ம இங்கே ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் இன்ட்ரோடக்ஷன் படிக்க போகிறோம். செகண்ட் டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது, எண்ட் ஓவர் எண்டு ரொட்டேஷன் இருக்குது, அலாங் த டைரக்ஷன் இருக்குது, அதிலே பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் இருக்குது, இதெல்லாம் பார்ப்போம். அடுத்த டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் அதெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ லீனியரா, சிமெட்ரிக்கா, ஸ்பெரிக்கலா இது மாதிரிலாம் படிப்போம். அடுத்து அதோட எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். இதில் 2 கேசஸ் இன்டென்சிட்டி பற்றி படிப்போம், ஐசோடோபிக் எஃபெக்ட் பற்றி படிப்போம், அண்ட் ஆல்சோ நான் ரிஜிட் மாலிகூல்ஸ் பற்றியும் நம்ம படிக்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே. ஜெனரல் இந்த இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் ஆல்சோ கால்ட் as பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு நம்ம சொல்லணும் ஓகே. இங்கே வைப்ரேஷன் இருக்க தப்பு ஓகேங்களா. மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் அதர்வைஸ் நோன் as பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகே. Second, it is arise from
transition between rotation energy level. ஸோ ஓகேங்களா, நமக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னா அதுக்குள்ளே மட்டும்தான் டிரான்சிஷன் நடக்கும். ஸோ வைப்ரேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஒரு டைஅட்டாமிக் மாலிகுல் எடுத்துக்கிறோம், இல்லை டிரான்சிஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொட்டேஷன் எனர்ஜியில் உள்ள மட்டும்தான் டிரான்சிஷன் நடக்கும். ரிமைனிங் அந்த வைப்ரேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. தேர்டு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, rotational spectrum occur in the region between far IR and radio region. இது already asked TRB questions, very very important. ஸோ இந்த மைக்ரோ ரீஜன் இருக்குல்லையே அது எதுக்கு பிட்வீனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபேர் ஐஆர் ரீஜனுக்கும் ரேடியோ வேவ்ஸ் ரீஜன் இருக்கும். நமக்கு தெரியும் ஜென்ரல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் நம்ம எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம், காமா, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோ, ரேடியோ. ஸோ அப்போ இது எதுக்கு பிட்வீனில், இந்த மைக்ரோ ரீஜன் எதுக்கு பிட்வீனில் இருக்குது, ரேடியோக்கும் ஐஆருக்கு பிட்வீனில் இருக்குது. அதான் நமக்கு எங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் அக்கர் இந்த ரீஜன் ஆஃப் ஃபார் ஐஆர் ரீஜன் அண்டு ரேடியோ ரீஜன். ஐஆர் ரீஜன் நம்ம 4 ரீஜனாக பிரிப்போம். ஸோ ஃபைனலாக இருக்கிறது வந்து பார்த்தா ஃபார் ஐஆர் ரீஜன் அண்டு ரேடியோ, இது பிட்வீனில் தான் நமக்கு மைக்ரோ ரீஜன் இருக்குது. ஓகேங்களா. நம்ம இப்போ எடுக்கிற சாம்பிள்ஸ் வந்து லைட் மாலிகூல்ஸாக இருந்துச்சுன்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் எங்கே இருக்குன்னா ஃபார் ஐஆர் ரீஜனில் இருக்கும். அதே ஹெவியாக டைஅட்டாமிக் அண்ட் பாலிஅட்டாமிக் மாலிகூல்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் எங்கே இருக்குன்னா மைக்ரோ ரீஜன் இருக்கும். இது ரெண்டுமே முக்கியமான டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. இது ரெண்டுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லைட் மாலிகூல்ஸாக இருந்தால் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் எங்கே கிடைக்கும்னா ஃபார் ஐஆர் ரீஜன். அதே ஹெவியாக டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அண்ட் பாலிஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் எங்கே இருக்குன்னா மைக்ரோவேவ் ரீஜன். மைக்ரோவேவ் ரீஜன், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஐஆர் ரீஜன்னா அதோட வேவ்லென்த் வந்து பார்த்தா 10⁻²லேருந்து 10⁻³ மைக்ரோமீட்டர்னு இருக்கும். நமக்கு ஜென்ரலாக தெரியும் மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6, 10⁻⁻6. ஓகேங்களா. அடுத்து மைக்ரோவேவ் ரீஜன் அப்படின்னா 10⁻³ 10⁻⁴ வரை இருக்கும். ஓகேங்களா. இதுவும் நமக்கு மிக முக்கியமானதான். ஓகேங்களா. இந்த பேஜஸ் மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன, பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இது நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா டிரான்சிஷன் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவலுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். வைப்ரேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஓகே. அடுத்த தேர்ட் பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட், இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் எந்த ரீஜனுக்கு பிட்வீனில் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த ஃபார் ஐஆர் ரீஜன் அண்டு ரேடியோ ரீஜன் இதுக்கு பிட்வீனில் தான் நமக்கு என்ன இருக்கும், ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் லைஸ் ஆகும். நம்ம மேலே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இது மாதிரி காமா, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோ, ரேடியோ இது மாதிரி பிரிக்கலாம். இந்த மைக்ரோ ரீஜன் எங்கே இருக்குது, ஐஆர் ரீஜனுக்கும் ரேடியோ ரீஜனுக்கும் பிட்வீனில் இருக்குது. ஓகேங்களா. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுக்கிற சாம்பிள்ஸ் லைட் மாலிகூல்ஸ் இருந்தால் நமக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் எந்த ரீஜனில் கிடைக்கும்னா ஃபார் ஐஆர் ரீஜன். அதே ஹெவியாக டைஅட்டாமிக் அண்ட் பாலிஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ ரீஜன் கிடைக்கும். அதோட கரஸ்பாண்டிங் வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார் ஐஆர் ரீஜன் அப்படின்னா 10⁻² to 10⁻³ மைக்ரோமீட்டர் அண்ட் ஆல்சோ மைக்ரோ ரீஜன் அப்படின்னா 10⁻³ to 10⁻⁴ மைக்ரோமீட்டர்ஸ். ஓகே. அடுத்து பார்க்கலாங்களா. அடுத்து மாலிகூல்ஸ் which have permanent dipole moment can absorb or emit the electromagnetic radiations. நம்ம ஐஆர் நமக்கு வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னாவே மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதர்வைஸ் கால்ட் அஸ் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னாவே கண்டிப்பாக பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் தான் நமக்கு ரொட்டேஷனல் ஸ்டடீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஜென்ரலாக நம்ம பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் மாலிகூல்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேட் அப்சர்வ் பண்ணும், எமிட் பண்ணும். பட் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பொறுத்தவரை இட் இஸ் த பியூர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க. த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பியூர் அப்சார்ப்ஷன். நம்ம ரொட்டேஷன் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லலாம், ரொட்டேஷன் அப்படின்னாவே நமக்கு பியூர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, பியூர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு சொல்லலாம். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு நம்ம சொல்லலாம். மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்கான், அது பார்க்கலாங்களா. ஹெட்ரோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல். நமக்கு ஹெட்ரோநியூக்ளியர் அப்படின்னாவே நமக்கு தெரியும், ஹெட்ரோஜெனிஸ் அப்படின்னாவே நமக்கு பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும்.
இது மாதிரி பாருங்கள் ஹைட்ரஜன் ஃப்ளோரின், ஹைட்ரஜன் குளோரின், ஹைட்ரஜன் புரோமைடு, கார்பன் மோனாக்சைடு, இது மாதிரி மோர் தென் ஒன் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கா. நமக்கு மோனோ அட்டாமிக்னா பாருங்கள் H2 N2 O2 இது மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மோனோ அட்டாமிக் மாலிகுல். ஹெட்ரோஜெனியஸ்னா வேறு மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஹெட்ரோஜெனியஸ் மாலிகுல்னா கண்டிப்பாக பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் மட்டும் தான் நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஓகேங்களா. அதே நம்ம ஹோமோ நியூக்ளியர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஹோமோ நியூக்ளியருக்கு பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் கிடையாது. ஓகேங்களா. அப்போ பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்காது. ஹோமோ நியூக்ளியர் பார் ஹோமோனா ஒரே மாதிரி இருக்கும். H2 N2 O2 எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து சிமெட்ரிக் லீனியர் மாலிகுல். சிமெட்ரிக் லீனியர் மாலிகுலுக்கும் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் கிடையாது. அப்போ அதுக்கும் நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் நம்ம எடுக்க முடியாது. சிமெட்ரிக் லீனியர் மாலிகுலுக்கு ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் CO2 மாலிகுல் எடுத்துக்கலாம். அதேமாதிரி சிமெட்ரிக் டாப் மாலிகுல் மீத்தைல், ஃப்ளோரின், குளோரின், அயோடின் இது மாதிரி எல்லா ஹாலஜன்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். மீத்தைல், குளோரின், ஃப்ளோரின், அயோடின் இதெல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்கும் நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பாலிஅட்டாமிக் மாலிகுல் CH4 இதுக்கும் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் இதுக்கெல்லாமே பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் கிடையாது. எதுக்கெல்லாம் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் கிடையாதுன்னா ஹோமோ நியூக்ளியர் மாலிகுல், சிமெட்ரிக் லீனியர் மாலிகுல், சிமெட்ரிக் டாப் மாலிகுல் அண்ட் ஆல்சோ பாலிஅட்டாமிக் மாலிகுல்ஸ் இது எல்லாமே பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இல்லை. அப்போ பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் கிடையாது, எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியணும். பாலிஅட்டாமிக் மாலிகுல்ஸ்னால் அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் தெரியும். 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நிறையா புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். வெரி இம்பார்ட்டன்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கலாங்களா. ஹோமோ நியூக்ளியர் மாலிகுல் ஷோ ரொட்டேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரம். ஹோமோ நியூக்ளியருக்கு வந்து நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்காது, பட் ரொட்டேஷன் ராமன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஏன் கிடைக்குது அப்படின்னா டியூ டு போலரைசேஷன். ஓகேங்களா. ராமன் அப்படின்னாவே முனைவாக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அல்லது பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா கண்டிப்பாக பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். இப்போ பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் எதுக்கும் ஒன்லி ஹெட்ரோஜெனியஸ் மாலிகுலுக்கு மட்டும் தான் இருக்கும், ஹோமோஜெனியஸ்க்கு இருக்காது. சரி ஓகே. அப்போ ஹோமோஜெனியஸ்க்கு நம்ம என்ன ஸ்டடீஸ் பண்ண முடியும்னா ராமன் ஸ்டடீஸ் பண்ண முடியும். ஏன்னா ராமன் எஃபெக்ட் அரைஸ் டியூ டு போலரைசபிலிட்டி. ஓகே. அடுத்து த இன்ட்ராக்ஷன் எனர்ஜி மே பி அப்சர்வ்ட் ஆர் எமிட்டட் டியூ டு டிரான்சிஷன் பிட்வீன் த ரொட்டேஷன் எனர்ஜி லெவல். ஓகேங்களா. நமக்கு இன்ட்ராக்ஷன் எனர்ஜி நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா த டிரான்சிஷன் பிட்வீன் த ரொட்டேஷன் எனர்ஜி லெவல். ரொட்டேஷன் எனர்ஜி லெவலுக்குள்ளே மட்டும்தான் டிரான்சிஷன் நடக்கும். ரிமைனிங் அந்த வைப்ரேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் ரீஜன் எல்லாமே கெப்ட் கான்ஸ்டண்டாக இருக்கும். இதுவும் மிக முக்கியமான கேள்வி தான், நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அல்லது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா நமக்கு இதில் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா அங்கே நடக்கிற டிரான்சிஷன் வந்து பார்த்தா ரொட்டேஷனல் எனர்ஜி லெவலுக்குள்ளே மட்டும்தான் நடக்கும். ரிமைனிங் இருங்க அந்த வைப்ரேஷனல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டேட் வந்து கெப்ட் கான்ஸ்டாக இருக்கும். அதுவும் பார்த்துக்கணும். வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி வெரி இம்பார்ட்டன்ட். வேவ்லென்த்தோட ரீஜன் வந்து பார்த்தா நமக்கு 0.0012 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இது நம்ம பார்த்துக்கோங்க. இது +2 புக்கிலேருந்து எடுத்துருக்கு. கரெக்டாக இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தா 10⁻9 10⁻11 இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். வேவ்லென்த் தான் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா 10 இதே பார்த்துக்கோங்க. இங்கே 10⁻2 இருக்கா, நீங்கள் 10⁻2 புள்ளி வச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம மீட்டரில் சொல்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 1 2 3 10⁻3. இப்போ 10⁻1லேருந்து 10⁻3க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. 10⁻1லேருந்து 10⁻3 மீட்டருக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே நமக்கு வேவ்லென்த் இருக்கும். ஓகேங்களா. நம்ம ஜெனரலாக ஆல்ரெடி நமக்கு மைக்ரோமீட்டரில் பார்க்கும்போது கூட இந்த இதில் தான் இருக்கும். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. த டிரான்சிஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் கிவ்ஸ் ஃபியூ ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம். இப்போ தான் சொன்னோம். ஓகேங்களா. நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மிக முக்கியமானது பார்த்தா வேவ்லென்த் டிஆர்பி எக்ஸாம் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீக்வன்சியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். ஜெனரலாக இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இருக்குது. ஐ அப்படின்னா நமக்கு தெரியும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ ஐஏ அப்படின்னா திஸ் இஸ் த மாலிகுலர் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸில் நடக்கிற ரொட்டேஷன். ஓகேங்களா. ஐபினா எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் அலாங் த ஆக்சிஸ். ஐசி அப்படின்னா எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். இது மாதிரி ஒரு டையட்டாமிக் மாலிகூல்ஸ் எடுத்துகிட்டோம்னா அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குன்னா ஐஏ ஐபி ஐசி. ஐஏ இஸ் நத்திங் பட் இட் இஸ் கால்ட் அஸ் த மாலிகுலர் ஆக்சிஸ் அல்லது பிரின்சிபல் ஆக்சிஸ்.
அந்த center of symmetrical நடக்கிற rotation IB is nothing but end over end rotation along the axis, and also IC is nothing but it is called as end over end rotation perpendicular axis. நமக்கு தெரியணும் இங்க I அப்படிங்கிறது that is nothing but it is called as moment of inertia. Okay, types of molecules இங்க நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா linear molecules, symmetric top, spherical top, asymmetric top, இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே நம்ம இங்க ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சிலபஸ்ல இருக்குது டயட்டமிக் மாலிகூல் தான், பட் இருக்கு, பட் இருந்தாலும் இந்த டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க கீழே கொடுத்துருக்கேன் IA, IB, IC nothing but it is called as moment of inertia. ஓகேங்களா? நம்ம இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நம்ம ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்க போறோம். ஒன்னு ரிஜிட் மாலிகூல், இன்னொன்னு நான் ரிஜிட் மாலிகூல். ரிஜிட் மாலிகூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அதுக்கான ரொட்டேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ரிஜிட் மாலிகூல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அதோட நமக்கு எனர்ஜி எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் சாப்டர். ஜெனரலாக நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சொல்லலாம், I equal to mr², I equal to கேபிட்டல் mr² கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டு தான். ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லீனியர் மாலிகூல்ஸ் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. லீனியர் மாலிகூல்ஸ், ஆல் தி ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? லீனியர் மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும், ஆல் தி ஆட்டம்ஸ் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? இல்லை பிரின்சிபல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், 0 இருக்கும். ஓகேங்களா? ரிமைனிங் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2 நமக்கு ஈக்குவலாக இருக்கும். IA equal to 0, ரிமைனிங் 2 ஈக்குவலாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. HCl கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, HCl. அடுத்து CO2 கார்பன் டை ஆக்சைடு. C2H2 அப்படின்னா என்ன, எத்திலீன். C2H2 அப்படின்னா எத்திலீன் நம்ம சொல்ல முடியும். அடுத்து HCN அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ஹைட்ரஜன் சைனைடு, ஹைட்ரஜன் சைனைடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். HCN ஹைட்ரஜன் சைனைடு. அடுத்து OCS அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், கார்பன் ஆக்சி சல்ஃபைடு, கார்பன் ஆக்சி சல்ஃபைடு. ஓகேங்களா? இதெல்லாமே லீனியர் மாலிகூல்ஸான எக்ஸாம்பிள்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிஆர்பியில் கேட்கறதுன வாய்ப்பு நிறையா இருக்குது. லீனியர் மாலிகூல்ஸ்க்கு என்ன சொல்ல முடியும், 3 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. அதில் பிரின்சிபல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IA equal to 0, ரிமைனிங் 2 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல் தி ஆட்டம்ஸ் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, CO2, C2H2 எத்திலீன், HCN ஹைட்ரஜன் சைனைடு, ஹைட்ரஜன் சைனைடு. OCS அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும், கார்பன் ஆக்சி சல்ஃபைட். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரிக் டாப் மாலிகூல். சிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸை பொறுத்து நமக்கு பாருங்கள், இந்த சிமெட்ரிக் டாப் 2 டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல். 2 ஆஃப் த நமக்கு 2 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 2 ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல் 3 ஆர் நான் ஜீரோ. எப்பயுமே நான் சொல்ல முடியும் நாட் ஈக்குவல் டு 0, எதுவுமே 0ன்னு இருக்காது. IA, IB, IC எதுவுமே 0வாக இருக்காது. ஓகேங்களா? இது நம்ம ரெண்டாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க சிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ், ப்ரோலேட் அண்ட் ஆப்லேட். IAவோட வேல்யூ கம்மியாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோலேட், அதிகமாக இருந்தால் ஆப்லேட். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ரிமைனிங் 2 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ கம்மியாக இருக்கும், அது IA இருக்கலாம் அல்லது எதோ வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? நமக்கு 2 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலாக இருக்கும். ரிமைனிங் 2 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதை விட கம்மியாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோலேட். ஒரு சில புக்கில் வந்து IAனே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. IAவோட வேல்யூ கம்மியாக இருந்தால் ப்ரோலேட், IAவோட வேல்யூ அதிகமாக இருந்தால் ஆப்லேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலாக இருக்கும், 1 கைண்ட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும். அது IAவாக இருக்கலாம், IBயாக இருக்கலாம், ICயாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ 2 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலாக இருக்கும். ரிமைனிங் 1 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருந்தால் ப்ரோலேட், அதிகமாக இருந்தால் ஆப்லேட், அதிகமாக இருந்தால் ஆப்லேட். இந்த மீத்தைல் ஹாலஜன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. மீத்தைல் குளோரின், மீத்தைல் ஃப்ளோரின், மீத்தைல் சயனைடு, NH3 இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள், ப்ரோலேட். ஆப்லேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், போரான் ட்ரைஃப்ளோரைடு, ட்ரைக்ளோரைடு, இதெல்லாமே ட்ரைல நமக்கு முடியும். ஓகேங்களா? இது மாதிரி ப்ரோலேட் அண்ட் ஆப்லேட்டோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டிஆர்பி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்காங்க, திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ சிமெட்ரி மாலிகூல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லீனியர் மாலிகூல்ஸ் பார்த்தோம். IAவோட வேல்யூ 0வாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து IAவோட வேல்யூ கம்மியாக இருந்தால் நம்ம என்ன சொன்னோம், ப்ரோலேட் சொன்னோம். அதிகமாக இருந்தால் ஆப்லேட்டு, ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் லீனியர் மாலிகூல்ஸ். ஓகே, புரியுதுங்களா?
IA equal to 0, that is called as linear molecules. IA and அதனோட வேல்யூ கம்மியாக இருந்தால் நமக்கு ப்ரோலேட், அதிகமாக இருந்தால் ஆப்லேட், அதிகமாக இருந்தால் ஆப்லேட். இதெல்லாம் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிஆர்பியில் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா spherical top molecules. All the moment of inertia equal இருக்கும். That is called as spherical top molecules. எல்லாமே ஈக்குவலாக தான் நம்ம என்ன சொல்ல முடியும், spherical top molecules. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான் பாரு, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது திரும்ப 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 நமக்கு டிஆர்பி கேட்டுருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கான் பாருங்க, CH4 சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, CH4 சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, OSO4, ஆஸ்மியம் டெட்ரா ஆக்சைடு, ஆஸ்மியம் டெட்ரா ஆக்சைடு. அடுத்து CCl4, கார்பன் டெட்ராக்ளோரைடு, கார்பன் டெட்ராக்ளோரைடு. SF6 அப்படின்னா என்ன சொல்லலாம், சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு, சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு. ஓகேங்களா. OSO4 அப்படின்னா என்ன, ஆஸ்மியம் டெட்ரா ஆக்சைடு. இதெல்லாம் நான் வச்சுக்கேன். CH4 அப்படின்னா நமக்கு தெரியும். CH4 அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம், மீத்தேனா. ஓகே, OS அது 5 மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் என்ன, OSO4, ஆஸ்மியம் டெட்ரா ஆக்சைடு, ஆஸ்மியம் டெட்ரா ஆக்சைடு. இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா எழுதிக்கோங்க, அது பெஸ்ட்டு. ஓகேங்களா. OSO4 அப்படின்னா ஆஸ்மியம் டெட்ரா ஆக்சைடு. CCl4 அப்படின்னா நமக்கு தெரியும், இது கார்பன் டெட்ராக்ளோரைடு, கார்பன் டெட்ராக்ளோரைடு. அடுத்து SF6, SF6 அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல முடியும், சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு. ஓகே, இதெல்லாமே ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ் அப்படின்னா ஆல் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல். ஓகே, ஆல் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல். திஸ் இஸ் கால்ட் as ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். த ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் கேட்க மாட்டாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்து அசிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ். அசிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ்னா ஆல் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃப்ரெண்ட் தான், தட் இஸ் கால்ட் as அசிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ். இதுவும் நமக்கு திரும்ப திரும்ப எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, H2O வாட்டர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கலாம். CH3OH மெத்தனால், இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், மெத்தனால். அடுத்து CH2CHCl, this is called as vinyl chloride, vinyl chloride. இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த பேஜஸ் நம்ம மொத்தமாக 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ், ஆல் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்ட் as ஸ்பெரிக்கல் டாப் மாலிகூல்ஸ். எக்ஸாம்பிள் CH4, OSO4, SF6, CCl4. அடுத்து அசிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ்னா ஆல் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் கால்ட் as அசிமெட்ரிக் டாப் மாலிகூல்ஸ். H2O, CH3OH, CH2CHCl, CH2CHCl. These are all very 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 important. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கலாமா, ரொட்டேஷனல் எனர்ஜி ஆஃப் டைஅட்டாமிக் மாலிகூல். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து ரிஜிட் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். மொத்தம் இப்போ ரொட்டேஷன் எனர்ஜி 2 மாலிகூல்ஸ்க்கு ஃபைண்ட் அப் பண்ணுவோம், ஒன்று ரிஜிட், இன்னொன்று நான் ரிஜிட். இப்போ ரிஜிட் மாலிகூல்ஸ் எடுத்துக்கலாம். இதனோட த எனர்ஜி ஆஃப் த டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் எதெல்லாம் பொறுத்திருக்கும்னா இது நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஆர்பியில். ஓகேங்களா. ஒரு டைஅட்டாமிக் மாலிகூல்ஸோட எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், vibration of atom, rotation of molecules. ஓகேங்களா. the energy of diatomic molecules arise from these three modes. என்ன சொல்லியிருக்காங்க, the electronic configuration of electron, vibration of atom, rotation of molecules, vibration of atom, electronic configuration of electrons. ஓகேங்களா. ஒரு டைஅட்டாமிக் மாலிகூல்ஸோட டோட்டல் எனர்ஜி நம்ம எப்படி சொல்லலாம், இது மாதிரி சொல்லலாம். இது ஒரு 3 to 4 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க டிஆர்பி எக்ஸாம்ஸில். ஓகேங்களா. த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் இது மூணும் சொல்லணும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி, வைப்ரேஷன் எனர்ஜி, ரொட்டேஷன் எனர்ஜி. இதில் எலக்ட்ரானிக் எனர்ஜி தான் நமக்கு அதிகமாக இருக்கும், அதை விட வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், அதை விட எலக்ட்ரானிக் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ எலக்ட்ரானிக்கோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரானிக் திஸ் இஸ் ஈக்குவல் டு 10³ டைம்ஸ் வைப்ரேஷன், 10³ டைம்ஸ் வைப்ரேஷன், 10⁶ டைம் ரொட்டேஷன்.
பாருங்கள் எக்ஸலண்டான கொஸ்டின்ஸ். இந்த 3 டைப், இந்த 3மே நம்ம கேட்டிருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸுமே டோட்டல் எனர்ஜி, டிசெண்டிங் ஆர்டர், அதே மாதிரி கம்பேரிஷன். எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ டைம்ஸ் வைப்ரேஷன், 10⁻⁶ டைம் ரொட்டேஷன். இதுவும் நமக்கு மிக முக்கியமானது. ஸோ இப்போயே பாருங்கள் இங்கே 4 டிஆர்பி கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டாங்க. இந்த பாயிண்ட்டும் டிஆர்பி கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்ட் டிஆர்பி கேட்டிருக்காங்க. டோட்டலாக இதுவே 4 கொஸ்டின்ஸுமே ஆல்ரெடி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ரிஜிட் டைஅட்டாமிக் மாலிகுல். நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி சோடியம் குளோரைடு அல்லது கார்பன் மோனாக்சைடு இது மாதிரி இருக்க ஒரு ஹெட்ரோஜினியஸ் டைஅட்டாமிக் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்ம பாருங்கள், சோடியம் அதோட மாஸ் நம்ம M1 எடுத்துக்கலாம், குளோரைடு அதோட மாஸ் M2 எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, R1 R2 சொல்லியிருக்காங்க. இந்த டாட் லைன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணலாமா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், I = mr². I = mr². இங்கே மாஸ் M1 M2 எடுத்திருக்கோம், டிஸ்டன்ஸ் R1 R2 எடுத்திருக்கோம். therefore I = m1 r1² m2 r2². this is called as the moment of inertia for rigid diatomic molecules. ஒரு diatomic molecules ஓட moment of inertia ஃபார்முலா கேட்டால் நம்ம இது மாதிரி சொல்லலாம், I = m1 r1² plus m2 r2². ஓகேங்களா? இப்போ நம்ம reduced mass அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி இது மாதிரி சொல்ல முடியும், m1 m2 by m1 plus m2 r². the reduced mass is simply represent mu. mu equal நம்ம என்ன சொல்ல முடியும், m1 m2 by m1 plus m2. மேலே பெருக்கிற மாதிரி இருக்கணும், கீழே அடிஷன் இருக்கணும். இல்லை இது மாதிரி சொல்ல முடியும். நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு இந்த ஃபார்மேட் கிடச்சிரும். இது எல்லாமே டிஆர்பி திரும்ப 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 கேட்ட கொஸ்டின்ஸ். த reduced mass for diatomic molecules very 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 important. இது இல்லாத டிஆர்பியே கிடையாது. ஒரு 4 டைம் அல்லது 5 டைம் கேட்டிருப்பாங்க. reduced mass mu = m1 m2 by m1 plus m2. otherwise mu = 1 by m1 plus 1 by m2. இந்த ரெண்டு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ எது கேட்கலாம்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்ம்லாம் இதுவரையும் கேட்கலாம். ஒரு டைஅட்டாமிக் மாலிகுல்ஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் ஓகே தான். I = m1 r1² plus m2 r2². otherwise I = m1 m2 by m1 plus m2 r². otherwise I = mu r². mu is nothing but it is called as reduced mass. ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது the angular momentum of the rotating diatomic molecules. ஸோ angular momentum நம்ம Lன்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ diatom molecule நமக்கு என்ன, L² = J × J + 1 h². இப்போ L தான் நமக்கு தேவைன்னா இந்த 2 அந்த சைடு வந்து ரூட்டாக மாறிடுமா, therefore L = J × J + 1 h². ஓகேங்களா? இங்கே J அப்படின்னா it is nothing but rotational quantum number. rotational quantum number 0 1 2 3. இதுவும் நமக்கு டிஆர்பி கேட்டிருக்காங்க. டைஅட்டாமிக் மாலிகுல்ஸோட ஆங்குலர் மொமெண்டம் L = J × J + 1 h². ஓகேங்களா? அடுத்து நமக்கு அந்த டைஅட்டாமிக் மாலிகுல்ஸோட ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இது டெரிவ் பண்ணி கால்குலேட் பண்ணும். ஃபைனலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு, த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, E = h² / 2i J × J + 1. நம்ம h× அப்படின்னா நமக்கு தெரியும், h/2π. ஸோ அப்போ இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ண நம்ம என்ன கிடைக்கும், h² / 8/² J × J + 1 ஜூல். நமக்கு h× அப்படின்னா நமக்கு 2 வரணும், ஹச்சில் வந்தால் நமக்கு 8 வரணும். இது ரெண்டும் நீங்கள் நான் வச்சுக்கணும். h×னா கண்டிப்பாக டினாமினேஷனில் 2 தான் வரும், அதே ஹச்னா 8 வரும். ஓகேங்களா? திஸ் இஸ் லைக் அஸ் த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ். ரெண்டு கொஸ்டின்ஸுமே நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So therefore EJ = J is nothing but rotational quantum number. அதோட வேல்யூ வந்து 0 1 2 3 இது மாதிரி ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? therefore EJ = h² / 8/² J × J + 1. அடுத்து பார்க்க போகிறது இதான். இப்போ பார்த்தோம் இல்லையா, the energy of the linear harmonic oscillator diatomic molecules என்ன சொல்லியிருக்காங்க, E = h² / 8/² J × J + 1. இது நம்ம ஜூலில் சொல்லியிருக்கோம். இதே நம்ம ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸில் சொல்லணும்னா நமக்கு தெரியும், E = நமக்கு h/nu தெரியும். therefore nu = E/h. அப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச எனர்ஜி ஈக்குவேஷனை நம்ம எதால் டிவைட் பண்ணும், ஹச்சால் டிவைட் பண்ணும்போது we can get energy in terms of frequency. அப்போ இங்கே இருக்க ஹச்சால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு h ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? therefore this is called as energy in terms of frequency.
இது மாதிரி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். வேவ் நம்பர்லையும் சொல்லலாம். வேவ் நம்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் யூனிட் லென்த், ஓரலகு நீளத்தில் உள்ள அலைகளின் எண்ணிக்கை அலையெண் என அழைக்கப்படுகிறது. வேவ் நம்பர் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சிக்கு மேலே ஒரு கோடு போட்டால் இதுக்கு பேர் என்ன? வேவ் நம்பர். வேவ் நம்பர், நம்பர் ஆஃப் வேவ்ஸ், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் யூனிட் லென்த், பெர் யூனிட் லென்த், ஓரலகு நீளத்தில் உள்ள அலைகளின் எண்ணிக்கை அலையெண் என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது நமக்கு இப்படியும் சொல்ல முடியும். The wave number is also called as the reciprocal of wavelength, reciprocal of wavelength இப்படிங்கிற ஃபார்ம்லாம் இருக்குது. அதோட யூனிட் வந்து பார்த்தா சென்டிமீட்டர் -1. இப்போ நமக்கு வேவ் நம்பரில் தேவை அப்படின்னா என்ன பண்ணால் எனர்ஜியை ஹச்சிசியால் டிவைட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு ஹச் ரிமூவ் பண்ணிடும், கீழே சி சேர்த்துணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கிடச்சிருக்கு? h/8/² Ig j × j+1. நம்ம ஜெனரலாக ஜூல்லையும் சொல்ல முடியும், ஃப்ரீக்வன்சி கான்செப்ட்லையும் சொல்ல முடியும், வேவ் நம்பர் கான்செப்ட்லையும் சொல்ல முடியும். ஃப்ரீக்வன்சியில் கேட்டால் ஹச்சால் டிவைட் பண்ணால் போதும். அதே வேவ் நம்பரில் கேட்டால் ஹச் அண்ட் ஜியால், அதாவது ஃப்ரீக்வன்சி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, டினாமினேஷனில் ஒரு சி சேர்த்தோம்னா, இங்கே டினாமினேஷன் இருக்கு இல்லையா, இங்கே நமக்கு ஒரு சி சேர்த்துட்டோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பார்த்த இந்த வேவ் நம்பர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் அந்த முன்னாடி இருக்கு இல்லையா h/8/² Ic, அதை நம்ம ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட், சுழற்சி மாறிலி, சுழற்சி மாறிலி, ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின், b = h/8/² Ic. ஓகே, ஸோ அப்போ இது மாதிரி சொல்லாமல் நம்ம, அப்போ அதுக்கு பதில் நம்ம b போட்டுக்கலாம் இங்கே. ஸோ b போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? j × j+1. ஓகேங்களா? இது மாதிரி சொல்ல முடியும். இதே அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும்னா பாருங்கள், ஜேலேருந்து j+1, திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சார்ப்ஷன். இந்த டிரான்சிஷன் ஈக்குவேஷன் கேட்டால் அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? 2bj+1. இதை ஆக்சுவலாக டெரிவ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? 2bj+1 ஒரு எனர்ஜி லெவலுக்கும் அதுக்கு அடுத்த எனர்ஜி லெவலுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சார்ப்ஷன் லைன். jth எனர்ஜி லெவலுக்கும் j+1 எனர்ஜி லெவலுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். This is called as absorption line equation, 2b × j+1. So இப்போ j = இங்கே 0 போட்டால் என்ன கிடைக்கும்? 2b. j = 1 போட்டால் 4b. j = 3 போட்டோம்னா இது மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? j = 0 போட்டால் 2b கிடைக்கும், j = 1 போட்டால் 4b, j = 2 போட்டால் 6b. இது மாதிரி நம்ம கண்டினியூவாக கிடைக்கும். பாருங்கள், 2b 4b 6b. இப்போ நமக்கு கேப் எவ்வளோ இருக்குது? ஈக்குவலாக 2b 2b 2bன்னு இருக்கா? அதனால தான் நம்ம ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா ஈக்குவலி ஃபேஸ்டு லைன்ஸ், அடுத்தடுத்த நிறமாலை வரைகளுக்கு இடைவெளி எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். இது நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அப்போ டயடாமி மாலிகுல்ஸ்னால் நமக்கு எனர்ஜி கண்டுபிடிக்க தெரியணும், ஜூலில் அதை ஃப்ரீக்வன்சியாக மாற்ற தெரியணும், வேவ் நம்பரில் மாற்ற தெரியணும், வேவ் நம்பரில் மாற்றின பிறகு ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ண தெரியணும். அப்போ ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணால் b j × j+1. அதே அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷனா 2bj+1, 2bj+1. இந்த 6 ஃபார்முலாவும் தெளிவாக தெரியணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து, த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டயடாமி மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் லைன்ஸ். அந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் எப்படி இருக்கும்? அடுத்தடுத்த அந்த வரிகளுக்கு இடையே உள்ள இடைவெளி எப்படி இருக்கும்? 2b. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே நமக்கு ராமன் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னா 4bன்னு வரும். அதே ரொட்டேஷன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2b. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நமக்கு பியோட வேல்யூ நமக்கு தெரியும். b = நமக்கு என்ன? h/8/² Ic. அப்போ 2bனா நம்ம என்ன சொல்லுவோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 2h/8/² Ic. அப்போ இந்த 2 இங்கே 4 கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்து கீழே பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷனல் கோண நம்பர் ஜேவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. j = 0 1 2 3 4. வேவ் நம்பர் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ j = 0 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 0. j = 1 அப்ளை பண்ணால் 2b கிடைக்கும். j = 2 அப்ளை பண்ணால் 6b கிடைக்கும். j = 3னா 12b. இது மாதிரி நமக்கு 1 by 1 கிடைக்கும். ஸோ கிரவுண்டு ஸ்டேட்டில் நமக்கு எனர்ஜி என்னவாக இருக்குது? 0. இது நமக்கு மிக முக்கியமானது. அடுத்து அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன், டிரான்சிஷன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். 2bj+1. 0லேருந்து 1 டிரான்சிஷன், 1லேருந்து நமக்கு 2, 2லேருந்து 3க்கு, 3லேருந்து 4க்கு, 4லேருந்து 5க்கு. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2b 4b 6b 8b 10b.
ஸோ ஒவ்வொரு டிரான்சிஷனுக்கும் நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது 2b 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 அது நமக்கு ஈக்குவலி ஃபேஸ் லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க ஈக்குவலி ஃபேஸ் லைன்ஸ் இதெல்லாமே மிக மிக முக்கியமானது ஓகேங்களா நமக்கு வந்து ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ் ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா இதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜேயோட வேல்யூஸ் j equal to 0 1 2 3 4 இது மாதிரி இந்த டிரான்சிஷன் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க j equal to 0 அப்ளை பண்ணால் 0 அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜினா நமக்கு 0 அடுத்து நமக்கு 1 அப்ளை பண்ணால் 2b கிடைக்கும் அடுத்து 6b 12b 20b இது மாதிரி நமக்கு பண்ண முடியும் ஓகேங்களா த செப்பரேஷன் பிட்வீன் த டூ adjacent எனர்ஜி லெவல்ஸ் அடுத்தடுத்த அந்த நிறமாலை வரிகளுக்கு இடையே உள்ள இடைவெளி எப்படி இருக்கும் 2b இருக்கும் நம்ம இது மாதிரி அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து சாரி இந்த ஈக்குவேஷன் நமக்கு யூஸ் பண்ணால் தான் நமக்கு இது மாதிரி this is called as absorption equations ஸோ இது வந்து பார்த்தா நமக்கு ஜென்ரலாக எனர்ஜி ஈக்குவேஷன் நமக்கு அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன் கேட்டோம்னா கீழே இது பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் மறந்துடக்கூடாது எனர்ஜி ஈக்குவேஷன் வேறு அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன் வேறு ஸோ எனர்ஜி ஈக்குவேஷனாக நமக்கு நியூன்னு ஸ்டார்ட் ஆகும் அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷனாக டெல் நியூ ஓகே இது எல்லாமே மிக மிக முக்கியமானது ரிப்பீட்டட் டிஆர்பி கொஸ்டின்ஸ் அடுத்து பார்க்க போகிறது செலெக்ஷன் ரூல் நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னாவே செலெக்ஷன் ரூல்னா +or-1 வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் டிஆர்பி கொஸ்டின் திரும்ப திரும்ப நம்ம டிஆர்பி கேட்டுகிட்டே இருக்காங்க ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கும் சரி வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ரெண்டுக்குமே செலெக்ஷன் ரூல் +or-1 0, +or-1 கூட ஆப்ஷன் இருக்கும் அது தப்பு ஒன்லி +or-1 +1 அப்படின்னா அப்சார்ப்ஷன் -1 அப்படின்னா எமிஷன் ஓகேங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க த டிரான்சிஷன் which are strictly obey the selection rule செலெக்ஷன் ரூலில் ஒபே பண்ணியிருந்தால் அதுக்கு பேர்னா அலௌடு டிரான்சிஷன் திஸ் இஸ் கால்ட் அஸ் அலௌடு டிரான்சிஷன் பாருங்கள் 0 to 1 1 to 2 2 to 3 இதில் என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் நமக்கு 1 வருதா திஸ் இஸ் கால்ட் அஸ் அலௌடு டிரான்சிஷன் த டிரான்சிஷன் விச் do not obey the selection rule பாருங்கள் ஜம்ப் ஆயிரு 0 to 2 நமக்கு செலெக்ஷன் ரூல் +or-1 தான் ஒன்று +1 இருக்கணும் அல்லது -1 இருக்கும் ஆனால் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு 2 வந்திருக்கு 2 to 4 4 to 6 அப்போ இதுனா ஃபர்பிட்டன் இதுக்கு பேர்னா ஃபர்பிட்டன் நமக்கு செலெக்ஷன் ரூல் நமக்கு என்ன டெல் j equal to +or-1 +1 அப்படின்னா அப்சார்ப்ஷன் -1 அப்படின்னா எமிஷன் நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பொறுத்தவரை இட் இஸ் அ பியூர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் as மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஓகேங்களா இதெல்லாம் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப டிஆர்பி எக்ஸாம் நம்ம கேட்டுட்ருக்காங்க ஓகேங்களா அடுத்த நோட் ரொட்டேஷன் எனர்ஜி இந்த லோயஸ்ட் எனர்ஜி லெவல் இஸ் 0 நம்ம தான் சொன்னோம் கிரவுண்டு ஸ்டேட்டில் அதோட எனர்ஜி நமக்கு என்ன 0 j equal to 0ன்னு போடும்போது நமக்கு எனர்ஜினா E equal to 0 செகண்ட் பாயிண்ட் குட் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் வெல் பாப்புலேட்டட் அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் நமக்கு அந்த ரூம் டெம்பரேச்சருக்குள்ளேயே ஆர்டினரி டெம்பரேச்சர் அதுலேயே நமக்கு நல்ல பீக் கிடைக்குது குட் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் வெல் பாப்புலேட்டட் அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரே நமக்கு போதுமானது அதுலேயே ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் நமக்கு தெளிவாக கிடைக்குது த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரிஜிட் மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் ஈக்குவலி ஃபேஸ்டு லைன்ஸ் அது கான்ஸ்டன்ட் செப்பரேஷன் ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப டிஆர்பி அடுத்தடுத்த நிறமாலை வரிகளுக்கு இடையே உள்ள இடைவெளினா 2b 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 அதே ராமன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பின்னாடி படிப்போம் நமக்கு அங்கே 4bன்னு கிடைக்கும் b அப்படின்னா ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ராவே ஈக்குவலி ஃபேஸ்டு ஸ்பெக்ட்ரல் லைன் ஈக்குவலி ஃபேஸ்டு ஸ்பெக்ட்ரல் லைன் நம்ம ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு சொல்லுவோம் நம்ம இங்கே ஜென்ரலாக யூஸ் பண்ணுற சாம்பிள் வந்து கேஸ் சாம்பிள் ஓகேங்களா சாலிட் லிக்விட் கேஸ் சாலிட் லிக்விடுக்கெல்லாமே நமக்கு ரிசொல்யூஷன் தெளிவாக கிடைக்காது பீக்கும் தெளிவாக கிடைக்காது வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அதே கேஸியஸ் சாம்பிள் அப்படின்னா ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் தெளிவாக இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி டிடெக்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணால் ஜென்ரலாக வந்து பார்த்தா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் தான் யூஸ் பண்ணுறோம் அதர்வைஸ் வந்து சூப்பர் ஹெட்ரோடைன் ரேடியோ ரிசீவர் இது எல்லாமே டிஆர்பி நமக்கு இதுவும் நமக்கு டிஆர்பி கேட்டோம் என்ன சாம்பிள் யூஸ் பண்ணுறோம் கேஸ் சாம்பிள் என்ன டிடெக்டர் யூஸ் பண்ணுறோம் சூப்பர் ஹெட்ரோடைன் ரேடியோ ரிசீவர் அதர்வைஸ் ஜெனரலி யூஸ்டு குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் ஓகே தீஸ் ஆர் ஆல் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்து ஐசோடோபிக் எஃபெக்ட் இன் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா ஒரு டைஅட்டாமிக் மாலிகுல் எடுத்துக்கிறோம் இல்லைன்னா நம்ம இதில் ஐசோடோப் எஃபெக்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஓகேனா an atom when replaced by one of its isotope okay the interbond distance remains same
அப்போ இன்டர்பாண்ட் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் சேஞ்ச் ஆகாது. டஸ் நாட் சேஞ்ச். இதுவும் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே நமக்கு டைரக்ட்லி ப்ரொஃபஷனாக இருக்கும். சேஞ்ச் ஆனால் சேஞ்ச் ஆகும், ரிமைன் கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட். அடுத்து நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் சேஞ்சஸ். அப்போ நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் சேஞ்ச் ஆகும். நமக்கு தெரியும் I = mr² அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m. மாஸ் சேஞ்சஸ் ஆகும்போது கண்டிப்பாக மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அடுத்து தேர்டு பாயிண்ட், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐசோடோபிக்லி சப்ஸ்டிட்யூட்டட் மாலிகூல்ஸ். நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன். நியூ பார் ஈக்குவல் டு 2b j+1, நியூ டேஷ் ஈக்குவல் டு 2b டேஷ் j+1. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்ம என்ன கிடைக்கும்? del nu ஈக்குவல் டு நியூ மைனஸ் நியூ டேஷ். அப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாமா? therefore del nu ஈக்குவல் டு 2 × j+1 b minus b dash. This is called as isotopic shift equations. Very 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 important. இதில் வந்து b minus b dash நம்ம இது மாதிரி சொல்ல முடியும். I/I dash equal to mu by mu dash equal to rho squared. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கான்னு பாருங்கள். del nu equal to 2b, இது நம்ம bன்னு சொல்லியிருக்காங்க. 2b j+1 1 minus rho square. இதை நம்ம டெரிவ் பண்ணால் இது மாதிரி வரும். அந்த டெரிவேஷன்ஸ்லாம் நம்ம இங்கே சொல்லலை. therefore the isotopic shift del nu equal to 2b j+1 1 minus rho square. இந்த ஈக்குவேஷன்ஸும் நமக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுவும் கேட்டுக்கலாம். இந்த ரோக்கு பதிலாக நம்ம இந்த ரோ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம I/I dash யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது mu by mu dash யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சில புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த 3 ஈக்குவேஷன்ஸுமே முக்கியமானதான். இந்த ஃபார்மெட்லேயும் நம்ம கேட்கலாம், இதுலேயும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஜேவோட வேல்யூ, ரொட்டேஷன் கோண நம்பர் ஜேவோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஐசோடோபிக் ஷிஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நமக்கு டிஆர்பி கேட்க வாய்ப்பு இருக்குது. தியரிட்டிக்கலாக என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் நம்ம கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மிக முக்கியமானது. இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸ் நமக்கு ரிமைன் சேமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரானிக் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனும் டஸ் நாட் சேஞ்ச். செகண்ட் பாயிண்ட், மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் சேஞ்சஸ், therefore moment of inertia also change. Last one, the isotopic shift increases with increasing the value of J. Very 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 important. இது டிஆர்பி கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அல்லது ஐசோடோபிக் ஷிஃப்ட் ஈக்குவேஷன்ஸ், இதெல்லாமே நிறையா வரும், அளவில் நிறையா இருக்கும். நம்ம எக்ஸாமில் எது கேட்காது வாய்ப்பு இருக்கோ அது மட்டுமே அழகாக சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவே போதுமானது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது இன்டென்சிட்டி. நம்ம டையடாமிக் மாலிகுல் எடுத்துக்கிறோம். அந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் இன்டென்சிட்டி நமக்கு எப்படி இருக்கும்? Few rotation spectrum of diatomic molecule consist of series of equally spaced lines. நம்ம சொல்லியிருக்கோம் pure rotation spectroscopy-நாவே நம்ம எப்படி இருக்கும்? equally spaced lines இருக்கும். இது மாதிரி J = 0 to 1, 1 to 2, 2 to 3, இது மாதிரி நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் போகும்போது எல்லாமே 2b 2b 2bன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலி we can get equally phased lines. The important factor that decide the intensity of lines, the number of molecules present at each level. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை தான் பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்கும்போது இன்டென்சிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி இன்டென்சிட்டி வேறு எதை டிபெண்ட் பண்ணிக்கணும்னா போல்ஸ்மேன் ஃபேக்டர் and also degeneracy of the level. ஓகேங்களா? these are all very very important. ஸோ அப்போ இன்டென்சிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் மாலிகூல் present in each level, number of molecules present in each level. Second one Boltzmann factor. Third one degeneracy. இதெல்லாம் மிக முக்கியமானது. ஸோ போல்ஸ்மேன் ஃபேக்டர் அந்த ஃபைனல் டெரிவேஷன் மட்டும் இங்கே சொல்லியிருக்கேன், கேட்க வாய்ப்பு இருக்குது. த ரிஜிட் டையட்டாமிக் மாலிகூல்ஸோட போல்ஸ்மேன் ஃபேக்டர் ஈக்குவேஷன் NJ = n0 e⁻ BHC J × J+1/KT. B அப்படின்னா நமக்கு தெரியும் rotational constant, H Planck's constant, C is the velocity of light, J is rotational quantum number, K Boltzmann constant, T is the absolute temperature. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாலாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் மட்டும் இங்கே அப்ளை பண்ணால் போதுமானது. we can get the Boltzmann factor. அடுத்த டீஜெனரசி அப்படின்னா அதே ஈக்குவேஷன் தான். இன் அடிஷன் நமக்கு என்ன வருங்க? 2 × J+1 ஆட் ஆகும். அவ்வளோதான். போல்ஸ்மேன் ஃபேக்டர் அண்டு டீஜெனரசி, இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிஜிடிஆர்பியில் பட் இது வரையும் கேட்கல. பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் வந்து பார்த்தா நமக்கு கேட் எக்ஸாமினேஷன் அண்ட் ஆல்சோ
இந்த SLET எக்ஸாமினேஷன்லாம் நமக்கு திரும்ப ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை. போல்ஸ்மேன் ஃபேக்டருக்கும் டீஜெனரசி இந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். 2 × J+1 ஆட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டூ. நம்ம சொன்னோம் இல்லையா, இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இன்சியல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் ஈச் லெவல். ஒவ்வொரு எனர்ஜி லெவலையும் எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான் நமக்கு இன்டென்சிட்டி இருக்கும். அதர்வைஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ரொட்டேஷன் லெவல், சிம்பிளாக சொல்லிட்டேன், பாப்புலேஷன் ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது, ஸோ அதை தான் நமக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். therefore the intensity is directly proportional to initial number of atoms or molecules in each level, otherwise the population of rotation level. very important. ஓகேங்களா, population is maximum அப்போனா அந்த J வேல்யூனா ரிப்பீட்டிங் TRB கொஸ்டின். பாப்புலேஷன் மேக்ஸிமம் இருக்கும்போது ஜேக்கான ஃபார்முலா, ஸோ இங்கே -1/2 வரும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. J equal to square root of KT by 2BHC minus 1/2. அதே பாப்புலேஷன் மினிமம் அப்படின்னா இங்கே +1/2 வரும், அதான் முக்கியமானது. ஓகே, சேம் ஃபார்முலா தான். பாப்புலேஷன் மேக்ஸிமம் அப்படின்னா இங்கே நமக்கு இங்கே என்ன வரணும், மைனஸ் வரணும். ஓகேவா, அதே பாப்புலேஷன் மினிமம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் வரணும். ஓகே, இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட், டிஆர்பியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் பார்த்தோம். ஒரு ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல் எடுத்துட்டோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணோம், ரிடியூஸ்டு மாஸ், அடுத்து எனர்ஜி கால்குலேட் பண்ணோம், ஜூலில் சொன்னோம். அது அப்படியே நம்ம ஹச்ஆல் டிவைட் பண்ணால் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அடுத்து வேவ் நம்பரில் பார்த்தோம். ஓகேங்களா, அதோட அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன் பார்த்தோம், செலெக்ஷன் ரூல் பார்த்தோம். ஓகேங்களா, ரிஜிட் மாலிகூல்ஸ் அப்படின்னா செலெக்ஷன் ரூல் என்ன, +or-1. அதே நான் ரிஜிட் அப்படின்னா என்ன செலெக்ஷன் ரூல், +or-1, +or-2, +or-3 எக்ஸட்ரா, இது மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு ரெண்டுக்குமே எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுவரையும் பார்த்தது எல்லாமே ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தா நான் ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா த செப்பரேஷன் பிட்வீன் த சக்சஸிவ் லைன்ஸ் அங்கே ஈக்குவலி ஃபேஸ்டாக இருக்கும், இங்கே நாட் ஈக்விடிஸ்டன்ஸ். அடுத்தடுத்த நிறமாலை வரைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி அங்கே ஈக்குவலாக இருக்கும், பட் இங்கே ஈக்குவலாக இருக்காது. த ரீசன் ஃபார் த டிகிரீஸ் இன் இங்கே ஏதோ ஒரு டேட்டா மிஸ் ஆகிருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் B டிகிரீசஸ் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க. நமக்கு பியோட ஃபார்ம்லாம் தெரியும், B = h/8/2IC. I அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, μr². இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா, அதை அப்ளை பண்ண பிறகு இது மாதிரி எடுத்துக்கலாமா. த ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் டிகிரீசஸ் எப்போ, இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் R வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது. ஏன்னா எப்படி இருக்குது, B is inversely proportional to 1/r². ஸோ இதோட வேல்யூ அதிகமாகும்போது பியோட வேல்யூ கம்மியாகும், பியோட வேல்யூ நமக்கு கம்மியாகும், இது பார்த்துக்கணும். ஓகேங்களா, பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ் வித் J வேல்யூஸ். ஓகேங்களா, J வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ Jவோட வேல்யூ அதிகமாகும் போது பாண்ட் லென்த் நமக்கு என்ன இருக்கும், அதிகமாகும். அடுத்து மிக முக்கியமான ஈக்குவேஷன் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இல்லையா, அதனோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் டிஆர்பியில் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, K = 4π² ω² c² μ. சொல்லுங்க பார்க்கலாம், K = 4π² ω² c² μ. μனா reduced mass, c is velocity of light, omega it is the frequency, angular frequency. ஓகே, K அப்படின்னா என்ன, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அடுத்து நாம் பார்க்க போகிறது எனர்ஜி, ரொட்டேஷன் எனர்ஜி. நம்ம ரிஜிட் மாலிகூல்ஸ்னால் இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்கும், h²/8/2I J × J+1. நான் ரிஜிட் அப்படின்னா இன் அடிஷனாக ஒரு பார்ட் வரும், h⁴/32 π⁴ I² R² K J² J+1² இங்கே ஜூல் இருக்குது. இதே நம்ம இந்த ஈக்குவேஷனை இந்த நான் ரிஜிட் டயட்டாமிக் மால் இருக்கு இல்லையா, இந்த நான் ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல் இருக்கு இல்லையா, அந்த நான் ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல்ஸை நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரி சொல்ல முடியும். ஓகேங்களா, இந்த நான் ரிஜிட் அப்படின்னா நமக்கு மொத்தம் 2 பார்ட் வரும். ஜூலில் இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா. இதே வேவ் நம்பரில் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்ல முடியும், எனர்ஜியை ஹச் அண்ட் சிஆல் டிவைட் பண்ணோம். அப்போ எங்கள் மேலே இருக்க ஒரு ஹச் டிவைட் பண்ணிட்டு சி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு ஹச் ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கீழே சி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த எண்டே டைம் நான் என்ன எடுத்துக்கலாம், பி ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இங்கே இருக்க பார்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட் டி. டியோட வேல்யூனா h cube by h cube by 32 pi power 4 I squared r squared kc. ஓகேங்களா. அப்போ b ஓட வேல்யூ நம்ம கண்டிப்பாக தேவை. b ஓட வேல்யூனா h by 8 by squared ic. d ஓட வேல்யூ நமக்கு என்ன, h cube by 32 pi power 4 I squared r squared kc. ஓகே, இது ரெண்டும் மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது த ரிலேஷன் பிட்வீன் பி அண்ட் டி. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸும் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்ஸும் மிக முக்கியமானது. இது நமக்கு ஆல்ரெடி டிஎல்பி கேட்டிருக்காங்க. சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட் டி ஈக்குவல் டு 4bq by ஒமேகா ஸ்கொயர். இந்த ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு மேலே இருக்க ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட், டிக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டி ஈக்குவல் டு 4bq by ஒமேகா ஸ்கொயர், 4bq by ஒமேகா ஸ்கொயர். ஓகேங்களா. ஜென்ரலாக பியோட வேல்யூ நமக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னா, இதுவும் நமக்கு டிஎல் கேட்க வாய்ப்பு இருக்குது, 10. அதே டியோட வேல்யூ வந்து பாருங்கள் 10 power -3 இன்னும் வேவ் நம்பரில் சொல்லியிருக்காங்க. பியோட வேல்யூ வந்து பார்த்தா 10 வேவ் நம்பர், யூனிட் வந்து சென்டிமீட்டர் -1. அதே டியோட வேல்யூ வந்து பார்த்தா 10 power -3 சென்டிமீட்டர் -1. ஓகேங்களா. இது ரெண்டுமே மிக மிக முக்கியமானது. நம்ம வேறு யூனிட்டில் கேட்டாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நியூ ஈக்குவல் டு 1/2πc ஸ்கொயர் ரூட் ஆஃப் k by mu. k அப்படின்னா இட் இஸ் அ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். mu is nothing but reduced mass. இந்த கொஸ்டின் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இதுவும் டிஆர்பியில் நமக்கு கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டி ஈக்குவேஷன்ஸ் நமக்கு இதுவரை டிஆர்பியில் கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயம் இந்த ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் பியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கேட்டாங்க டிஆர்பியில். ஓகேங்களா. பட் டி மட்டும் இன்னும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக்கான கான்செப்ட். நமக்கு ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன இருக்கும், 10 power 9 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா இட் இஸ் ஆல்சோ கால்ட் as மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதர்வைஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் as அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இல்லை ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தா நமக்கு 10 power 9 10 power 11 வரை இருக்கும். வேவ்லென்த் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 10 power -1 10 power -3 மீட்டர். நெக்ஸ்ட் இந்த மைக்ரோ ரீஜன் எதுக்கு பிட்வீனில் இருக்கும், ஃபார் ஐஆர் ரீஜனுக்கும் ரேடியோ ரீஜன் இருக்கும். நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்ல முடியாது, காமா, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோ அண்ட் ரேடியோ. ஸோ அப்போ இந்த மைக்ரோ எதுக்கு பிட்வீனில் இருக்குது, ஐஆருக்கும் ரேடியோக்கும் பிட்வீனில் இருக்குது, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெடியூஸ்டு மாஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட். திரும்ப டிஆர்வில் கேட்டது. மியூ ஈக்குவல் டு m1 m2 by m1 plus m2. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு மியூ ஆர் ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, mr ஸ்கொயர் சொல்ல முடியும். ரொட்டேஷன் எனர்ஜி ஜூலில் சொல்லலாம். இது மாதிரி h ஸ்கொயர் பை 8/square I j into j plus 1. அதே வேவ் நம்பரில் சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம இது மாதிரி சொல்லுவோம், b j into j plus 1. ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் இது நம்ம அங்கே பார்த்தோம். ரொட்டேஷன் எனர்ஜி, ஓகே, ரொட்டேஷன் எனர்ஜி I ஒமேகா ஸ்கொயர், I ஒமேகா ஸ்கொயர். நம்ம L ஈக்குவல் டு I ஒமேகான்னு தெரியும், L ஈக்குவல் டு I ஒமேகா. ஸோ எல்லோட வேல்யூ, ஆங்குலர் மொமெண்டம் எல்லோட வேல்யூ நமக்கு இங்கே அப்ளை பண்ணால் we can get this. ஓகே, therefore the rotation energy equal to half I ஒமேகா ஸ்கொயர். இதுவும் நமக்கு டிஆர்பி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஆங்குலர் மொமெண்டமும் ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ், இதுவும் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேஜஸில் இருக்க எல்லா ஹென்ஸுமே ஃபைனல் கன்க்ளூஷன் ஆல்ரெடி ஆஸ்க் டிஆர்பி கொஸ்டின்ஸ். ஓகே. அடுத்து பாயிண்ட் நம்பர் 11, பியூர் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் அக்கர் ஒன்லி கேஸ் மாலிகூல்ஸ். ஆல்ரெடி ஆஸ்க் டிஆர்பி கொஸ்டின்ஸ். செலெக்ஷன் ரூல் அப்படின்னா +or-1. ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் யூஸ் பண்ணுற சோர்ஸ் நமக்கு என்ன, ரிஃப்ளெக்ட் கிளிஸ்டான் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஓகேங்களா. இதுவும் நமக்கு ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ். எல்லாமே நமக்கு ஆல்ரெடி கேட்டது மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. என்ன சாம்பிள் யூஸ் பண்ணுறோம், கேஸ் சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். செலெக்ஷன் நமக்கு என்ன +or-1. அதுமாதிரி சோர்ஸ்னா கிளிஸ்டான் அண்டு ரிஃப்ளெக்ட் கிளிஸ்டான்ஸ், அது யூஸ் பண்ணி தான் நமக்கு மைக்ரோவேவ்ஸை ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே. அடுத்து இந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் த ரொட்டேஷன் ஸ்டடீஸ் எலக்ட்ரானிக் அண்ட் வைப்ரேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட். நமக்கு தான் சொன்னோம், இது நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னா பியூர் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. பியூர் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கண்டிப்பாக பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் தான் நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரமே ஸ்டடீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பேண்ட் கேப் 10⁻³ electron volt, 10⁻³ electron volt, very 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 important. நம்ம சொன்னோம்ல L equal to I omega, the angular momentum L equal to I omega. I is moment of inertia, it is a tensor quantity. அதே குவாண்டத்தில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் L equal to H cross J into J plus 1. J is nothing but it is called as rotational quantum number. அடுத்து the rotational energy நம்ம என்ன சொல்ல முடியும், classical definition பார்த்தோமா இல்லையா, எல்லாமே கிளாசிக்கல் டெஃபினேஷன் தான். EJ equal half I omega squared. அதே டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா half mv squared. வைப்ரேஷன் அப்படின்னா v plus half h nu. இது மாதிரி ரொட்டேஷனல், வைப்ரேஷனல், டிரான்ஸ்லேஷன். ரொட்டேஷன் அப்படின்னா half I omega squared. வைப்ரேஷனா v plus half h nu. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா half mv squared, half mv squared. இது எல்லாமே திரும்ப 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 டிஆர்பி ரிப்பீட்டிங்காக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. அடுத்து நமக்கு electric dipole moment is possible for microspectroscopy by measurement of Stark effect. இந்த Stark effect அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்தால் நம்ம கண்டிப்பாக எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் தேவை. நமக்கு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் அல்லது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இருந்தால் தான் நமக்கு ஸ்டடீஸ் பண்ண முடியும். ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்டார்க் எஃபெக்ட் டேட்டா கிவ்ஸ் த வேல்யூ ஆஃப் டைபோல் மூமெண்ட் இன் த அப்ராக்சிமேட் வைப்ரேஷன் லெவல். ஓகேங்களா. வைப்ரேஷன் அப்ரோப்ரியேட் வைப்ரேஷன் லெவல், வைப்ரேஷன் லெவல் நம்ம கான்ஸ்டன்டாக வச்சுக்கிட்டு டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். therefore the stark effect data gives the value of dipole moment, டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து மைக்ரோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினாவே நமக்கு ரெசோல்யூஷன் வந்து வெரி வெரி ஹையாக இருக்கும். வெரி ஹை ரெசோல்யூஷன் இஸ் பாசிபிள் இன் மைக்ரோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகேங்களா. இதுவும் நமக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அடுத்து நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்குறோம். ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். மோனோட்டாமிக் மாலிகுல்னா 1, லீனியர் மாலிகுல்ஸ் அப்படின்னா 2, நான் லீனியர் மாலிகுல்ஸ் அப்படின்னா 3. இதுவும் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஆல்ரெடி நமக்கு டிஆர்பி கேட்டிருக்காங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 27, வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ். நம்ம லீனியர் மாலிகூல்ஸ் அப்படின்னா 3n-1, நான் லீனியர் மாலிகூல்ஸ் அப்படின்னா 3n-6, பாலிஅட்டாமிக் மாலிகூல்ஸ் 3n-3. ஸோ இது மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியே கேட்பாங்க. ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் லைக் அஸ் லீனியர் மாலிகூல்ஸ் அண்ட் நான் லீனியர் மாலிகூல்ஸ் அண்டு பாலிஅட்டாமிக் மாலிகூல்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் இருக்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்தா போதுமானது. நமக்கு இதுவரையும் பார்த்தது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இட் இஸ் ஆல்சோ கால்ட் as மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் பியூர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதில் மிக முக்கியமானது நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிள் வந்து கேஸ் சாம்பிள் யூஸ் பண்ணுறோம். செலெக்ஷன் ரூல்ஸ் வந்து +or-1. கண்டிப்பாக பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் ரொட்டேஷன் ஸ்டடீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. தெளிவாக அழகாக நான் எங்கெங்கெல்லாம் டிஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்கணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட்.